ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலை. போலாந்தில் 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம். செக் குடியரசில் 41 டிகிரி. கிழக்கு பெர்லினில் கடந்த வாரம் கிட்டத்தட்ட 42 டிகிரி பதிவானது. ஜூன் 23ஆம் தேதி வரை மட்டும் ஐரோப்பாவில் சுமார் 1300 பேர் வெப்பம் காரணமாக உயிரிழந்ததாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதெல்லாம் சாதாரணம். 40 டிகிரிக்கே கொந்தளித்தால் எப்படி என நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் ஐரோப்பியர்களை விட இந்தியர்களின் கை ஓங்கி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஐரோப்பாவில் இருக்கும் வீடுகள் குளிர்காலத்தை சமாளிப்பதற்காக கட்டப்பட்டவை. அவை வெப்பத்தை வீட்டிலிருந்து வெளியே செல்ல விடாது. அதனால் வெயில் கொளுத்தும் போது ஐரோப்பாவில் இருக்கும் ஒரு வீட்டில் இருப்பது அடுப்பில் உட்கார்ந்திருப்பதற்கு சமம். உண்மையை சொல்ல போனால் பகலும் இரவும் நிலைமை தாங்க முடியாததாகவும் மிகவும் சவாலானதாகவும் இருக்கிறது. வெப்ப அலைகளின் போது வழக்கமாக முதியவர்கள், மிக சிறிய குழந்தைகள் மற்றும் சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான மனிதர்கள் உட்பட அனைவருக்கும் இது மிகவும் கடினமான சூழலாகவே உள்ளது. பிரிட்டனின் ராயல் வானிலை ஆய்வு சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கும் லிஸ் பென்ட்லி ஒரு கட்டத்தில் ஐரோப்பாவில் அதிகபட்சமாக 50 டிகிரி வெப்பநிலை கூட அடையலாம் என அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறார். இப்போதைக்கு ஐரோப்பியர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு அறிவுரை வெளிப்பயணங்களை தவிர்ப்பதுதான். ஆனால் இந்த வெப்ப அலை வரும் ஆண்டுகளில் மேலும் வீரியமடையும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். வரவிருக்கும் பல தசாப்தங்கள் முதல் இந்த நூற்றாண்டின் இறுதி வரை கணிக்கக்கூடிய நமது பருவநிலை மாதிரிகளை நாங்கள் ஆய்வு செய்துள்ளோம். அதிலிருந்து வெப்பநிலை அதிகரிக்கப் போவது தெளிவாக தெரிகிறது. வளிமண்டலத்தில் பசுமையில்லா வாயுக்களை நாம் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருந்தால் வெப்பநிலை மேலும் உயர்ந்து கொண்டே செல்லும். எனவே பிரிட்டனில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை எட்டுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. ஐரோப்பா முழுவதும் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் சாத்தியமும் உள்ளது. மேலும் இந்த நிலை தொடரவே செய்யும். தற்போதைய வெப்பத்திற்கே சாலைகளில் தார் உருகுவது, டிராம் தண்டவாளங்கள் உருகுவது என ஐரோப்பாவை ஸ்தம்பித்து நிற்கிறது. மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்களில் இருக்கும் பலரும், பொதுமக்களும், பள்ளி குழந்தைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த சூழலை இந்தியாவுடன் ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு தோன்றலாம். துபாய் அல்லது ஆசியாவின் சில பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அங்கு 50 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பம் ஏற்படுவது இயல்பான ஒன்று. அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறுபட்டது. அவர்கள் வெயிலில் வெளியே செல்வதில்லை. அவர்கள் ஏசி இருக்கும் வீட்டிலிருந்து ஏசி இருக்கும் காருக்கு செல்கிறார்கள். அங்கிருந்து ஏசி இருக்கும் அலுவலகம் அல்லது வணிக வளாகத்திற்கு செல்கிறார்கள். ஐரோப்பாவிலும் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை நெருங்கும் அல்லது அதை தாண்டும் சூழலில் நாம் உயிர் வாழ வேண்டுமானால் நாமும் அத்தகைய வாழ்க்கை முறைக்கே மாற வேண்டியிருக்கும். கடந்த சில ஆண்டுகளாக நான் மக்களிடம் பேசும்போது எல்லோரும் வீட்டில் ஏசி வசதி தேவை என்று சொல்வதை கேட்கிறேன். சரி, வீட்டில் ஏசி அமைப்பது உங்களுக்கு சௌகரியத்தை தரலாம். ஆனால் அது வெளியில் வேறு சில சிக்கல்களை உருவாக்கும். ஏனெனில் நீங்கள் உங்கள் வீட்டை குளிர்விக்கும் போது வெளிப்புற சூழல் மேலும் வெப்பமாக மாறும். இதனால் மற்றவர்களுக்கு சூழல் இன்னும் வெப்பமாகிறது. மேலும் எல்லோருக்கும் வீட்டில் ஏசி வசதியை அமைத்துக் கொள்ளும் பொருளாதார வசதி இருப்பதில்லை. காலநிலை மாற்றம் குறித்த சிக்கலை தெளிவாக அறிந்து கொள்வது ஒரு புறம் இருக்க, அதை மறுப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது இன்னும் சவாலாகவே உள்ளது. எனினும் பசுமையான வாழ்க்கைக்கான அறிகுறிகள் உலகின் எந்த பகுதிகளில் தென்பட தொடங்கியுள்ளன என்பது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். அமெரிக்காவையே எடுத்துக்கொண்டால் அங்கு அதிபர் ட்ரம்ப் புதைப்படிம எரிபொருட்களை ஊக்குவிக்கிறார். ஆனால் பல்வேறு மாநிலங்களை பார்க்கும்போது, குறிப்பாக அமெரிக்காவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மாநிலமான டெக்சாஸில் கூட அவர்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மிக வேகமாக மாறி வருவதை காண முடிகிறது. சீனாவை பற்றியும் அடிக்கடி பேசப்படுகிறது. அதாவது சீனா பெருமளவில் புதைப்படிம எரிபொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது இங்கிலாந்தோ அல்லது ஐரோப்பாவோ இதில் ஏன் அக்கறை காட்ட வேண்டும் என்ற கேள்வி எழலாம். ஆனால் அவர்களும் பசுமை ஆற்றல் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அங்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மின்சார வாகனங்கள் துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஒரு நாடாக அவர்கள் இதில் பொருளாதார ரீதியாகவும் லாபம் ஈட்டுகின்றனர். எனவே இது ஒரு காலநிலை சார்ந்த முடிவாக மட்டுமல்லாமல் ஒரு பொருளாதார ரீதியான முடிவாகவும் அமைகிறது. உலகெங்கிலும் உள்ள பல பெரிய மற்றும் சிறிய உதாரணங்கள் எனக்கு நம்பிக்கை அளிக்கின்றன. காலநிலை மாற்றத்தை அறவே நம்பாத அல்லது அது குறித்து சந்தேகம் கொண்ட ஒரு சிலரோ அல்லது அதற்கு மேற்பட்டவர்களோ இருந்தாலும் இந்த மாற்றங்கள் நம்பிக்கையூட்டுவதாகவே உள்ளன. எனவே நமக்கு பிரச்சனை என்னவென்று தெரியும், அதற்கான தீர்வு என்ன என்பதையும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இனி அந்த தீர்வை முன்னெடுக்கும் பயணம்தான் முக்கியமானது என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். ஐரோப்பாவின் வெப்ப அலையில் சிக்கிக்கொண்ட பல இந்தியர்களில் நீங்களும் ஒருவரா, அல்லது இந்தியாவில் நாங்கள் பார்க்காத வெப்ப அலையா என்று கூறுபவரா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.